மானஸ்தன்டா, அவன் மானஸ்தன். பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் மானஸ்தன், அவையிலே உயிரை விட்டானே அப்படின்னு எல்லாரும் அடிக்கடி பேசிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வெற்று வார்த்தை கிடையாது. மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதற் பிழைத்தது, யானோ அரசன் யானே கல்வன் கெடுக என் ஆயுள் என்று பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் உணர்ந்து சொன்ன வார்த்தை இது. சோழ நாட்டுக்கு தான் பெருமை இருக்கா? இன்றைய மதுரை இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டுக்கும் பெருமை இருக்கிறது. பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனோட முன்னோர்ல ஒரு மன்னன் எப்போதுமே இரவு நேரங்கள்ல நகர காவல் போவானா. எல்லாருமே பெண்டாட்டி பிள்ளைகளை மன்னனை நம்பி விட்டுட்டு வெளியூருக்கு போவாங்களாம். அப்படித்தான் கீரந்தை என்பவனும் தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வெளியூருக்கு போனானாம். அன்றைய நாள்ல மன்னன் நகர காவல் புரிந்து கொண்டிருந்த போது கீரந்தையினுடைய வீட்டிலிருந்து பேச்சு குரல் கேட்டுதான். வெளியூருக்கு போன கீரந்தை வந்துட்டான் அப்படின்னு தெரியாத மன்னன் கீரந்தையினுடைய வீட்டு கதவை தட்டுறான். உள்ள இருந்து கீரந்தையினுடைய மனைவி சொல்றா, மன்னன் காவல் காப்பாரு அப்படின்னு என்னை விட்டுட்டு போனீங்க, யாரோ கதவை தட்டுறாங்க, அந்த மன்னனுடைய காவல் இன்று காவாதோ அப்படின்னு சொன்னாலாம். அந்த சொல் மன்னனுக்கு படுக்க காய்ச்சிய கம்பிய காதல விட்டது போல இருந்துச்சான். அப்பதான் மன்னன் நினைச்சானா, மன்னனா இருந்தாலும் காவலனா இருந்தாலும் அடுத்த வீட்டு கதவை இரவு நேரத்துல தட்டினது தப்பு அப்படின்னு தன்னுடைய கையை அப்பவே வெட்டி கொண்டானான். மானஸ்தல்ல. நன்றி.